அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற பாலியல் குற்றச் செய்திகள். இந்த சமூகத்துல நிறைய குற்றங்கள் நடக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு குற்றம் அப்படின்னா, இந்த பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் தான். நீங்க தினமும் செய்தி வாசிக்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு எத்தனை பாலியல் குற்றச் செய்திகள் நம்ம கண்ணுக்கு வரும் அப்படின்னு. அதுலயே கொடுமை என்னன்னா, செய்தியில வர்றது இவ்வளவு வருது. அப்ப செய்திகள்ல வராத எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நாட்டுல நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு 4 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் கூகுள்ல ஒரு ஸ்டாட்டிக்ஸ் தேடி பார்த்தேன். இந்தியால ஒரு நாளுக்கு மட்டும் எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது, எவ்வளவு வழக்குகள் பதிவாகுது அப்படிங்கிறத நான் தேடி பார்த்தேன். அதுல அந்த புள்ளி விவரங்கள் சொன்னது என்னன்னா, இந்தியாவுல ஒவ்வொரு 40 நிமிடத்திற்கும் ஒரு பாலியல் குற்றச் செய்திகள் வழக்கா பதியப்படுது அப்படிங்கிறது அந்த புள்ளி விவரங்கள்ல இருந்தது. இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலகட்டத்துல இப்ப என்னோட நண்பர் ஜெமினி கிட்ட நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி இந்தியாவுல எவ்வளவு பாலியல் குற்றச் செய்திகள் வழக்கா பதியப்படுது அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அந்த ஜெமினி சொல்றான், ஏறத்தாழ இந்தியாவுல ஒரு நாளுக்கு 60ல இருந்து 80 வரைக்கும் பாலியல் குற்றச் செய்திகள் வழக்கா பதியப்படுது அப்படின்னு ஜெமினி சொல்றான். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 3ல இருந்து 4 பாலியல் குற்ற வழக்குகள் பதியப்படுது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் 40 நிமிஷத்துக்கு ஒரு பாலியல் குற்றச் செய்தி நடந்து கொண்டிருந்த இந்த இந்தியால இப்ப ஒரு மணி நேரத்துக்கு 3ல இருந்து 4 இந்த கொடுமைகளாவது வெளியே வந்த கொடுமைகள் தான் கணக்குல. இன்னும் வெளிவராத கொடுமைகள் எத்தனை இருக்குதோ தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இந்த நாட்டுல வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆண்களுக்கும் நடக்கும். ஆனா பெண்களுக்கு நடக்கிறத நம்ம பெருசா கவனத்துல எடுத்துக்கிறோமே ஒழிய, ஆண்களுக்கு நடக்கக்கூடியதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்களை விடவும் பெண்களுக்கு அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்குது. அந்த ரேஷியோ தான் மாறுபடுது, அந்த அளவுகோல் தான் மாறப்படுதே ஒழிய, அந்த குற்றம் யாருக்கு நடந்தாலும் குற்றம் தான். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் நடக்குது, என்னென்ன காரணங்கள், இதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நான் இந்த பாலியல் குற்றங்கள் நடப்பதை 4 விதமா நான் பிரிச்சு பார்க்கிறேன். இதுல அடிப்படையா இருக்கக்கூடியது முதல்ல கல்வி நிலையங்கள், இரண்டாவதா திரை, நாம பார்க்கக்கூடிய திரைப்படங்கள், மூன்றாவதா கடுமையான சட்டங்கள் இல்லாமல் போனது, நாலாவதா மது. இந்த 4 விஷயங்கள் தான் பாலியல் குற்றங்கள் நடப்பதற்கு காரணமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வை. முதல்ல கல்வி நிலையங்கள் என்னைக்கோ கல்வி நிலையங்களா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதை ஏன் நான் பதிவு செய்யறேன் அப்படின்னா, கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே இந்த குற்றத்தை செய்யறான். அதுலயே உங்களுக்கு ஒரு கொடுமை தெரியும்ல, அதிகப்படியான பாலியல் குற்றங்கள் நடப்பது பள்ளிக்கூடத்திலேயும் கல்லூரியிலேயும் தான். ஒரு தலை சிறந்த நாட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நாம் பாடம் கற்பிக்கணும். இங்க நீ என்ன மார்க் எடுக்கணுங்கிறத சொல்லித்தரானே ஒழிய, நீ எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை எந்த பாடமும் இங்க கற்பிக்கிறது இல்லை. இந்த பாடத்தை படிச்சா இவ்வளவு மதிப்பெண் எடுக்கலாம், நீ பாஸ் ஆகலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம் நமக்கு சொல்லித்தராங்களே ஒழிய, ஒரு மனிதனுக்கு தேவையான ஒழுக்கமோ ஒரு மனிதனுக்கு தேவையான வாழ்வியல் முறையவோ இந்த கல்வி நிலையங்கள் நமக்கு கற்பிக்கிறது இல்லை. பாலியல் சார்ந்த பாடங்களை கற்பிக்காத கல்வி என்ன கல்வி? அதுல எனக்கெல்லாம் ஒரு கொடுமை என்னன்னா, நான்லாம் 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அந்த சாப்டர் வரும் சயின்ஸ்ல. அந்த சாப்டர் நடத்துறதுக்கு மட்டும் நமக்கு ஆசிரியர் வரமாட்டாரு. அவருக்கு அன்னைக்குன்னு பார்த்தா ஏதாவது சிக்கல் வரும், பிரச்சனை வரும், வேற ஆக்டிங்க்கு வேற சப்ஜெக்ட் டீச்சரை போட்டு அனுப்பிவிடுவாங்க. அப்ப அறிவை போதிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கே அது ஒரு இழிவா தெரியுதா? இப்பெல்லாம் பேசினோம்னா ஆசிரியர் பெருமக்கள் கோச்சுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. நடக்கிறது தான் சொல்றேன். வெறும் மதிப்பெண்ணுக்காக மட்டும் கல்வி இருந்துடக்கூடாது. இந்த சமூகத்தில் நடமாடக்கூடிய நம்மை மற்றவர்கள் மதிக்கும்படியா நம்ம இருக்க வைக்கிறதா கல்வி. அப்ப பாலியல் சார்ந்த பாடங்களை நீங்க கற்பிக்கணும். நீங்க அந்த சிறு வயதிலே கற்பிக்கும் போது என்ன ஆகும்னா, வளர வளர ஆண்னா யாரு, ஆணின் உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், பெண்ணா யாரு, பெண் உடல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும், இதை நீங்க கற்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம தவிர்க்க முடியும், தடுக்க முடியும். அடுத்தது திரைப்படங்கள். என்னைக்கு திரைப்படங்கள்ல 30 ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணை நீங்க ஆட வச்சு நீங்க அழகு பார்த்தீங்களோ, அன்னைக்கே பெண்ணியம் செத்து போச்சு, பெண் உரிமை செத்து போச்சு, பெண்களுக்கான பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுருச்சு, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த திரைப்படத்துல ஆபாச காட்சிகள் இல்லாத, ஆபாச வசனங்கள் இல்லாத நீங்க பார்த்துருக்கிறீங்க? ஏன் ஒரு அறிவு சார்ந்த ஒரு திரைப்படத்தை நம்மளால எடுக்க முடியாதா? ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு படத்தை நம்மளால எடுக்க முடியாதா? அது ஏன் வரக்கூடிய படம் எல்லாமே பாலியல் சார்ந்து இருக்கு, ஏன் காதல் சார்ந்து இருக்கு, ஏன் காமம் சார்ந்து இருக்கு? அதுலயும் சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா காட்சியே பெண்ணை ஆபாசமா தான் காட்டுவாங்க.
இதெல்லாம் என்னைக்கு நீங்க கேள்வி கேட்காம ஏற்றுக்கொண்டு பார்த்து ரசிச்சீங்களோ அன்னைக்கே செத்து போச்சு. படங்களை நேசிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஒரு காரணமா, இதனாலயா நடக்குது, ஆமாம், இதனாலையும் நடக்குது. சில படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் காட்சி காட்டும் போது பள்ளி பருவத்துல இருந்து வரா மாதிரி காட்டுவாங்க. குறிப்பா அந்த பள்ளிக்கூட அந்த சீர் உடையிலேயே இருக்கிற மாதிரி யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு காதலிக்கிற மாதிரி ஒரு காட்சிகளை காட்டுவாங்க. அது என்ன மாதிரியான பார்வையை இந்த சமூகத்துல உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரி காட்சிகள் வரக்கூடிய படங்களை முதல்ல ஒழிக்கணும். அதுக்கு எதிரா நம்ம கேட்கணும். அடுத்து மது. இங்க நான் மதுன்னு குறிப்பிடுற விஷயம் வெறும் சாராயம் மட்டுமல்ல. கஞ்சா இருக்கு, ஹெராயின் இருக்கு, கொக்கைன் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி. இதுவும் முதன்மையான காரணம் தான். நீங்க எடுத்து பாருங்க, இந்த நாட்டுல நடக்கிற 90% குற்றம் நடப்பதற்கு காரணமா இருக்கிறது போதை. நீங்க ஒரு செய்தியை திறந்து பாருங்க, ஒரு குற்றம் நடந்திருக்கும். திருடி இருப்பான், கொள்ளையடிச்சிருப்பான், கற்பழிச்சிருப்பான். இதெல்லாம் செஞ்சவன் என்ன மனநிலையில இருந்து செஞ்சாங்கிறத நீங்க தேடி பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே இந்த போதையில இருந்து செஞ்சவன் தான். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த காணொலியை முடிச்சுட்டு செய்திகளை திறந்து பாருங்க. 90% ஆஃப் கிரைம் ரூட் ஆஃப் ரீசன் இந்த ட்ரக்ஸ் தான். அப்ப இந்த போதைனாலையும் இந்த பாலியல் குற்றம் நடக்குது. ஒரு சிறந்த அரசு, மக்களின் மீது அக்கறை கொண்ட அரசு என்ன செய்யணும்? கடுமையான சட்டம், கடுமையான தண்டனை, இதை நிறைவேற்றிட்டா இந்த குற்றத்தை நம்மளால குறைக்க முடியும். பாலியல் குற்ற செய்திகள் ஒரு நாளைக்கு எத்தனை வருது? எத்தனை பேர் மேல வழக்கு போடப்படுது? எத்தனை பேர் கைது செய்யப்படுறான்? அதுக்கப்புறமா என்ன நடக்குது? ஒரு செய்தி கூட நம்மளால பார்க்க முடியல, தண்டனை வழங்கிட்டாங்கன்னு. ஏன்? இப்ப நான் கேட்கிறேன், சிறை எப்படி ஒரு தண்டனையா இருக்கும் ஒரு கைதிக்கு? சரி, சிறையிலேயே போடுறீங்க, அவனுக்கு சிறையில உணவு யார் காசு? எந்த பிள்ளைய கற்பழிச்சு கொன்னானோ அந்த பிள்ளையோட தாய் தந்தையர் கட்டக்கூடிய வரி பணத்துலதான் அவனுக்கு சோறு போயிட்டு இருக்கு. அதுலதான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். மரண தண்டனை தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. சரி, இப்ப நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? எந்த குற்றத்திற்கும் மரணம் தீர்வாக இருக்க முடியாது. ஆனால் இந்த குற்றத்திற்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் தீர்வாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடு, நிலைப்பாடு. ஏன் நம்ம மரண தண்டனை வழங்கணும்னு சொல்றோம்னா, மரண பயம் ஒண்ணுதான் மனிதனை ஒழுங்குபடுத்தும், ஒழுக்கமா வச்சுக்கும். இந்த தவறை செய்தால் நீ செத்து போயிடுவான்னு நான் பயங்காட்டி வச்சேன்னா நீ உன் உயிருக்கு பயந்துகிட்டே அதை செய்ய மாட்ட. பெண்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. என்ன, அதை பொதுவெளிக்கு ஆண்கள் கொண்டு வரதில்லை. இந்த குற்றம் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்துச்சு அப்படின்னா அது பாதிக்கப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. ஆனா இதே குற்றம் ஒரு ஆணுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது கேலியாக கடந்து செல்லப்படுது. ஒண்ணும் இல்லை, ஒரு 4 நண்பர்கள் இருக்கிற இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு பெண் எனக்கு தொந்தரவு கொடுத்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில், என்னடா பிழைக்க தெரியாதவனா இருக்கேன், அந்த வாய்ப்புலாம் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா அதை வச்சு ஒரு நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்களை பக்கத்துல இவனை வச்சுக்காதீங்கடா. நான் நிறைய விஷயங்கள் ரொம்ப எமோஷனலா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எனக்கு நீண்ட காலமா மனதில் இருந்த ஒரு வழி. இதனால பாதுகாப்பா இருங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இறுதியா உங்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோளா நான் சொல்ல விரும்புறது, உங்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்குது, ஒரு தொந்தரவு நடக்குது அப்படின்னா அது தைரியமா நீங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும். நீங்க பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும். ரொம்ப வேணாம், சிறப்பு கழட்டி ஆட்டிங்க, உங்களை நீங்க தற்காத்து கொள்ள நீங்க எந்த எல்லைக்கும் சொல்லலாம். இந்த தலைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாலியல் குற்றத்தை நீங்க எப்படி குறைக்கலாம், சரி செய்யலாம் நினைக்கிறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. இந்த காணொலியை முழுசா பார்த்த எல்லாருக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.